அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக கதைகள் வாசிப்பது KS பிரியா. அறிவு கதைகள் 100. கதை 46. எனக்கு என்ன சொல்கிறீர்கள்? ஒரு பெரிய குடும்பத்திலே பெருஞ்செல்வனாக வாழ்ந்த தலைவன் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையிலே கிடந்தான். அவனுக்கு பல பிள்ளைகள், பேரன் பேத்திகள். எல்லோரும் அவனைச் சூழ்ந்து கொண்டனர். அப்பா, எனக்கு என்ன சொல்கிறீர்கள்? தாத்தா, எனக்கு என்ன சொல்கிறீர்கள்? அவர் மனைவியும் அருகில் நின்று கதறி, எனக்கு என்ன சொல்கிறீர்கள் என்று பதைபதைக்கின்றாள். இனி பிழைக்க மாட்டான் என்ற நிலைமை வந்ததும் ஒவ்வொருவராக சென்று எனக்கு என்ன சொல்கிறீர்கள் என கேட்கின்றனர். நாள் முழுதும் கண்மூடி வாய்மூடி கிடந்த அவன் சற்று நினைவு வந்து வாய் திறந்து, இவ்வளவு நாளா நான் சொன்னதை யார் கேட்டீர்கள்? இப்பொழுது மட்டும் கேட்க என்று சொல்லி நிறுத்திவிட்டான். தன் வாழ்நாளெல்லாம் சொல்லியதை சொல்லி வந்ததை எவரும் கேட்பதில்லை. அப்போதெல்லாம் கேட்காமல் சாகப்போகிற சமயத்தில் சொல்லுவதை கேட்கத்தான் விருப்பம் இருக்கிறது என்று தெரிகிறது. இது எந்த அளவுக்கு பயன்படும் என்பதை அந்த குடும்பம் மட்டுமல்ல, நாமும் எண்ணி பார்ப்பது நல்லது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்க தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.